ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி 127வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம். ஒரு சில வாரங்களாக தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறவர். இந்த வருஷத்தை கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பும்படிக்காக அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆமென். அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லி, விருதா அப்படின்னு சொன்னாக்கா வீண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். திரும்ப திரும்ப 3 விசை வீண் 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 என்று சொல்லி முதல் 3 வசனத்திலையும் 3 தடவை கர்த்தர் வீண் என்று சொல்லுகிறார். எதை அவர் சொல்லுகிறார்? கர்த்தர் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டுகிறதை அவர் வீண் விருதா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்தான் அந்த வீட்டை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. வீட்டை கட்டுகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு குடும்பத்தை அவர் கட்டுகிறவர். ஆமென். நம்முடைய குடும்பங்களின் தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். அல்லேலூயா. அப்ப அநேகர் நம்ம குடும்பத்தை கட்டணும், வீட்டை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நினைக்கும் போது, குடும்பத்தினுடைய ஒரு பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நம்ம சேர்க்கணும், நல்ல ஒரு உயர்ந்த படிப்பு படிக்கணும், நல்ல ஒரு வேலை எடுக்கணும், இப்படி என்று சொல்லி எல்லாம் இதுதான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அப்படி செய்வது வழக்கம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இல்லாமல் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வீண் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே சமயத்துல அந்த வீட்டை கட்டுகிறது என்று சொல்லும்போது அநேகர் நம்ம எப்படி நினைக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பம் தான் நம்முடைய வீடு. ஆமென். இப்ப கர்த்தர் சொல்கிறார், அந்த குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற கர்த்தர் அதை எப்படி கட்டி எழுப்புகிறார்? நம்ம அநேக அறிந்த விதத்துல நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் வீண் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இரவு பகலா கண் விழித்து பல வேலைகள் செய்து வயிற்றை கட்டி வாயை கட்டி இல்லையா அப்படியெல்லாம் சொல்லி வீட்டை கட்டுகிறார்கள், குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். தூக்கத்தை இழந்து கூட வீட்டை கட்டி எழுப்பணும். பாருங்க, பெற்றோர்கள் கடினமாக உழைக்கிறார்கள், பிள்ளைகள் அதை கவனிக்க வேணும். அதை கடினமாக உழைத்து பிள்ளைகளுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், சொத்து சேர்க்கணும், ஆஸ்தியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெற்றோர்கள் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அதை சொல்லுகிறார், அவர் இல்லாமல் அதை கட்டும் பொழுது அது வீண் என்று சொல்லி. ஏன் சொன்னா, வீட்டை கட்டுகிறது அல்லது குடும்பத்தை கட்டுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறது தான் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை கர்த்தர் கட்டி அவர் எழுப்புகிறார். அப்படி சொல்லும்போது நம்ம உடனே நினைப்போம், இல்லையே நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்க்கிறோமே. அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற அந்த விதத்தை பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் என்கிறதை நம்ம காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதனுடைய ஒரு நோக்கமே தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவது என்கிறது தான் அப்படிங்கிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க. அது மெதுவா நீங்க வீட்டுல சென்று நீங்க வாசிக்கலாம். அப்ப பிள்ளைகளை வளர்க்கிறது, பிள்ளைகளை கட்டி எழுப்புறது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே பெற்றோர்கள் அதையும் எப்படி நினைக்கிறாங்கன்னாக்கா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு நல்லா துணிமணிகள் கொடுக்கிறது, அவர்களுக்கு நல்லா சாப்பாட்டை போட்டு அவங்க பேர்ல சொத்துக்களை எழுதி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாருங்க, வேலை செய்கிறது அவசியம், சொத்து சேர்க்கிறது அவசியம். பிள்ளைகளுக்கு இது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தரமிக்க ஒரு வாழ்க்கையை அமைக்கிறது பெற்றோர்களுடைய கடமை. அதை அவர்கள் செய்யணும், அதை அவர்கள் தான் செய்யணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தை தாம் உருவாக்கினுடைய அந்த ஒரு நோக்கம் என்ன? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சந்ததி என்று சொல்லும்போது அந்த பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல, கர்த்தரை தேடுகிற அந்த ஒரு வழியில, கர்த்தரால போதிக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறதை தான் வேதம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குடும்பத்தை நான் கட்டி எழுப்புகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக கட்டி எழுப்ப வேண்டும். அதே மல்கியா புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகனை குறித்து, இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு வந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குமா? அவன்
பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாக திருப்புவானாம். அதே சமயத்துல பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் பக்கமாக அவன் திருப்புவானாம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? யோவான் ஸ்நானகன் அவன் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு வழியை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த நாட்களில் மாத்திரமல்ல இந்த நாட்களிலும் கூட பெற்றோர்களுடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக இல்லை என்கிறதை அந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப நம்ம கேட்போம், இல்லையே நாங்க நல்லா அவர்களுக்கு நல்லா போஷித்து நல்லா உடைமணி எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு எதிர்காலத்தை நாங்க ஒழுங்கு பண்றோம், படிப்புக்கு ஒழுங்கு பண்றோம், திருமணத்துக்காக நாங்கள் ஒழுங்கு பண்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது இந்த மாதிரியான காரியங்களுக்காக பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? அவங்க ஓடி ஓடி அவர்கள் சம்பாதிக்கிறதுல இருக்கிறார்களே தவிர அவருடைய இருதயம் அந்த பிள்ளைகள் பக்கமாக இல்லை. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஒரு பயத்துல அது வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. அதே சமயத்துல பிள்ளைகளுடைய இருதயமும் பெற்றோர்கள் பக்கமாக திரும்பி இல்லையாம். அப்ப பிள்ளைகள் இருதயம் எங்கேயோ இருக்கிறது. அநேகர் சொல்ல கேட்கும் பொழுது பிள்ளைகள் கீழ்படுகிறது இல்ல, அவன் இஷ்டத்துக்கு செய்யறான், அவன் இஷ்டத்துக்கு செய்யறான், என்னுடைய பேச்சு ஒண்ணுமே குடும்பத்துல என்னுடைய வீட்டுல எடுபடல அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அது குறையாக அதை சொல்லுகிறதை கேட்டு இருப்போம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, பிள்ளையுடைய இருதயம் பெற்றோர் பக்கமாக திரும்பி இல்லை. அப்ப அது எப்போ மாறும்? பெற்றோருடைய இருதயம் பிள்ளை பக்கம் எப்ப மாறும்? அல்லது பிள்ளையுடைய இருதயம் பெற்றோர் பக்கம் எப்ப மாறும்? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கும் பொழுது, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆமென், இயேசு கிறிஸ்துடைய வசனத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகள் பக்கமாக திரும்பும், பிள்ளைகளுடைய இருதயம் பெற்றோர்கள் பக்கமாக திரும்பும். அப்ப கர்த்தர் என்னுடைய வீட்டை கட்டுகிறார். ஆமென், சொல்லுங்க, கர்த்தரின் வீட்டை கட்டுகிறார், கர்த்தரின் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார், கர்த்தரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஆமென். இப்ப கர்த்தர் அதை செய்வதற்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பதற்காக 4 காரியங்களை அவர் செய்கிறார். ஒன்று, அந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முதலாவதாக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதிக்கிறார். ஆமென். மூன்றாவதாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். நான்காவதாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் நினைப்பாங்க, அப்ப ரொம்ப நல்ல வேலையா போயிடுச்சு. ஏன்னு சொன்னா கர்த்தரே அதை பார்த்துக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், போதிக்கிறார், பயன்படுத்துகிறார். அப்ப பெற்றோர்கள் என்னுடைய கடமை ஒண்ணும் இல்லை என்று சொல்லிட்டு இல்லை. கர்த்தர் இந்த காரியங்களை அவர் செய்கிறது பெற்றவர்களை கொண்டுதான் அவர் செய்கிறார். ஆமென். பெற்றவர்கள் மூலியமாகத்தான் அவர் செய்கிறார். பெற்றவர்கள் வழியாகத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை போதித்து நடத்துகிறார், அவர்களை பாதுகாத்து அவர்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த 4 காரியங்களை பார்த்து இன்றைக்கு நாம் பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கினுடைய நோக்கம் இதுதான். என்னுடைய சந்ததி தேவ பக்தி உள்ள, கடவுளுக்கு பயப்படக்கூடிய, தேவனை தேடக்கூடிய ஒரு சந்ததியாக அது இருக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி அந்த குடும்பத்திலே இருக்கிற தேவ பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முதல் காரியமாக பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகளோடவே கூட இருந்து, அதாவது தேவனே அந்த பிள்ளைகளோடு கூடவே இருந்து அவர்களை நடத்துவது. ஆமென். அவருடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி நடத்துவது, அவருடைய வழிகள் எல்லாம் அவர்களோடு கூடவே இருந்து கர்த்தர் ஆலோசனை சொல்லி அவர்களை நடத்துவது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னம் தேவை. சொல்லுங்க, என் பிள்ளைக்கு தேவ பிரசன்னம் தேவை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் பிள்ளை மீது இருக்க வேண்டும். கர்த்தரே ஒரு மனுஷனோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வேத வசனத்துல உதாரணங்கள் நமக்கு வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய கணவன் எல்கானா, 2 பேருக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் இந்த எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளை இருக்கிறது. அப்ப இது நிமித்தம் அந்த எல்கானாவுடைய இன்னொரு மனைவி அன்னாளை மனமடிவாக்கும்படிக்கு பேசுகிறாள். அது நிமித்தம் இந்த அன்னாள் அழுது எப்பொழுதும் கிளேசம் உடையவளாக, மனம் உடைந்தவளாக அவள் எப்பொழுதும் அவள் இருக்கிறாள். ஆனால் இந்த 2 பேரும் பாருங்க, இந்த தம்பதியர் எல்கானா அன்னாள் என்கிற இந்த தம்பதியர் அவர்கள் 2 பேரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை தேடுகிற ஒரு குடும்பம்.
அப்ப இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறது வழக்கமாக இவர்கள் செல்லுவது. அப்ப எருசலேம் ஆலயத்துக்கு இவர்கள் சென்ற பொழுது அந்த அன்னாள் ஒரு விசை அவள் தன்னுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை எல்லாம் ஊற்றி தேவனுடைய சமூகத்துல அவள் கண்ணீர் விட்டு அழுது அவள் ஜெபிக்கிறாள். ஆமென். கர்த்தர் அந்த கண்ணீரை கேட்டு அவள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. அவருடைய ஆலயத்தில் வந்து நம்முடைய இருதயத்தின் பாரத்தை எல்லாம் கொட்டி நாம் கண்ணீரோடு அவரிடத்துல கேட்கிற அந்த ஜெபத்தை நிச்சயமாக அவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அன்னாளுக்கு சாமுவேல் என்ற ஒரு அருமையான ஒரு குழந்தையை தேவன் கொடுக்கிறார். ஆமென். அப்ப நடந்தது என்ன? அந்த குழந்தையை பெற்ற அந்த அன்னாள் அதே முதல் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் சொல்லுகிறது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அண்ணாள் என்ன சொல்கிறாள்? நான் கர்த்தரிடத்தில் இந்த பிள்ளையை கேட்டேன், கர்த்தர் தான் இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைகள் கிடையாது. நீங்க பெற்றிருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய பிள்ளைகள் கிடையாது. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள். ஆமென். அவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்க்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த குடும்பத்துல அந்த பிள்ளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டாதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ஆமென். ஜெபிக்கும் பொழுது கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். சரி, அப்ப அவள் நன்றி உள்ள ஒரு உணர்வோடு தேவனிடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வந்து கர்த்தரே எனக்கு கொடுத்தார், இந்த பிள்ளை கர்த்தரிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதைத்தான் நம் சபையில பிரதிஷ்டையாக நாம் செய்கிறோம். குழந்தைகளை கொண்டு வந்து அவங்க பிறந்த மாத்திரத்துல ஒரு சில நாட்கள்ல கொண்டு வந்து பிரதிஷ்டையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எதற்காக? அண்ணாள் எதற்காக அப்படி ஒப்பு கொடுத்தால், இந்த சின்ன சாமுவேல், இந்த குழந்தை சாமுவேல் உலகத்தை அவன் கண்கள் பார்க்குவதற்கு முன்பாக, உலகத்தை பார்க்கிற கண்கள் அவனுக்கு திறக்கப்படுவதற்கு முன்பாக முதலாவது அவன் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் அவன் வளர வேண்டும். ஆமென். அப்ப கொண்டு வந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளை தேவனுடைய ஆலயத்திலேயே வளர்ந்ததாம். பால் மறந்த அந்த பால் மறக்கிற வரைக்கும் காத்து நின்றாள். அந்த தாயால் காத்து நின்று பால் மறந்த மாத்திரத்துல கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல விட்டுவிட அந்த பிள்ளை மீது தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தையின் மீது இருந்தது. தேவனுடைய சத்தத்தை அந்த குழந்தை கேட்டது. சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை அந்த குழந்தை கேட்டது. ஆமென். அவன் தேவனுக்கு அங்கே ஊழியம் செய்து அவன் வளர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு பெரிய தீர்க்கதரிசியாக மாறி போனார். அல்லேலூயா. சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துல பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர் உருவானார். கர்த்தர் அந்த சின்ன சாமுவேலுடைய வாழ்க்கையில வைத்திருந்த எல்லா சித்தத்தையும் நிறைவேற்றி முடித்தார். அதற்கு காரணம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இருந்தது. அதற்கு காரணம் அந்த தாயால் அந்த குழந்தையை ஆலயத்திலே ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து சபையில விட்டு விட்டுருந்தோமா? சபையில தத்தமா கொடுத்துருந்தோமா? இல்ல, மாறாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துல நாம் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். ஆமென். பிரதிஷ்டை என்கிறது என்ன? குழந்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அதுல பெற்றவர்கள் தேவன் அந்த குழந்தையை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறார்கள். அல்லேலூயா. அதே சமயத்துல அந்த பிள்ளையை தேவ சித்தத்தின்படி தேவனுடைய ஆலோசனையின்படி வளர்ப்பதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக பெற்றோர்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கிறார்கள். அதுதான் அந்த பிரதிஷ்டை. அப்ப நாங்க இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உறுதிமொழி எடுக்கிறார்கள். அப்ப அவர்கள் எடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த பிள்ளையின் மீது தம்முடைய பிரசன்னத்தை அவர் வைக்கிறார். ஆமென். தேவன் அந்த பிள்ளையின் மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நானே இந்த குழந்தையோடு கூட இருந்து இந்த குழந்தைக்கு நான் வைத்திருக்கிற திட்டத்தை செய்து நான் முடிப்பேன். ஆமென். அப்ப சாமுவேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிதான் அதை செய்தார். அப்ப இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துல வளர வேண்டியது எவ்வளவு அத்தியாவசியம். ஆமென். இல்லாவிட்டால் அவங்க படிப்பாங்க, வேலை செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் பிறப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்,
இதெல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் பாருங்க. தேவன் அந்த குழந்தையை இந்த பூமியில எதற்காக பிறக்க வைத்தாரோ அந்த சித்தம் நிறைவேறாமல் அப்படியே போய்விடும். அப்ப தேவ பிரசன்னம் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிரம்பி இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய வீட்டுல என்ன பிரசன்னம் இருக்கிறது பாருங்க. தேவனை துதிக்கிற பாடல்கள், தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற அந்த தியானங்கள், இதையெல்லாம் தேவ பிரசன்னத்தை வீட்டுல கொண்டு வரும். அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகள் அங்கு துதிக்கும் பொழுது, ஆமென், கூட்டமாக கூடி நம்ம அங்க ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த வீட்டுல வந்து தங்குகிறது. அப்ப இன்னைக்கு வீடுகள்ல எப்படிப்பட்ட பிரசன்னம் இருக்கிறது நம்மளே ஆராய்ந்து பாருங்க. சினிமா பாடல்களும் கூத்துக்களும் நடனங்களும் பார்க்க முடியாத, பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா உட்காந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு நடனங்கள் இருக்கிறது. கூசாமல் பார்க்கக்கூடிய விதத்தில குடும்பங்கள் உருவாகி அங்க தேவ பிரசனம் இல்லை, அசுத்த பிரசனம் தான் அங்க இருக்கிறது. அது இல்லாம விக்கிரக காரியங்கள், சிலைகள் பாருங்க, மந்திரிக்கப்பட்ட தாயத்துகள், தகரங்கள், கிறிஸ்தவங்கள் சொல்லக்கூடியவர்கள் வீட்டுல இதையெல்லாம் கொண்டு வந்து அங்க என்ன கொண்டு வருகிறது, அசுத்த ஆவியின் பிரசன்னம் தான் அந்த வீட்டுல இருக்க முடியும். அப்படின்ற பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்கிறார்கள். ஒரு சில குடும்பங்கள்ல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, அந்த போதை பொருட்களுக்கு, குடிக்கிற ஒரு பழக்கங்களுக்கு இப்படி சொல்லி அடிமைகளாக இருக்கும் பொழுது அவங்க பெற்றோர்கள் ஒரு சிலர் பிள்ளைக்கு தெரியாம ரகசியமா கூட நான் குடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா செய்வாங்க பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னா அந்தந்த பாவ பழக்கத்துக்கு பின்னாடி அந்தந்த ஆவி இருந்து செயல்படுகிறது. அந்த குடும்பத்தில் கூடிய சண்டை சச்சரவுகள், பெருமைகள், கௌரவங்கள், இதெல்லாம் அசுத்த ஆவியை அங்கே இழுக்கக்கூடிய அசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தை அந்த குடும்பத்திலே இழுக்கிறது. கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது தேவ பிரசன்னத்திலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு சில இடத்துல இப்ப இந்த செல்போன், இந்த போர்ட்டபிள் எல்லாம் வந்துதான் போச்சு. கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு நேரத்துல எல்லாம் வந்துதான் ஆச்சு. பிள்ளைகள் அதுல தலையை விட்டுக்கொண்டு அதிலேயே தான் மூழ்கி போயிருக்கிறார்கள் பாருங்க. அப்போ எதுக்காக? விஞ்ஞான அறிவு வளரணும். இன்னைக்கு மார்க்கெட்ல இதுதான், இப்ப கம்ப்யூட்டர் தெரிஞ்சாதான் எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும். செல்போன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும், அப்பதான் ஸ்கூல்ல போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது பேச முடியும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் பாருங்க, வேற எந்த ஜோலியும் இல்லை, அதிலேயே மூழ்கி கொண்டு இருக்கும் பொழுது அது என்ன நடக்கும் பாருங்க. அது பயன்படுத்துவதற்காக தேவன் அதை கண்டுபிடிக்கும்படிக்கு செய்திருக்கிறார், தவறு கிடையாது. அல்லது டிவியில பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ஒரு சில படங்கள் அவர்கள் தவறு கிடையாது. ஒரு சில காரியங்கள் நன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதை மாத்திரம்தான் அவர்கள் பார்ப்பார்கள், அதை மாத்திரம்தான் அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் அதிலேயே மூழ்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும்? பிள்ளைகளுடைய இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அவிசுவாசங்கள் வந்துவிடும். தேவன் மேல இருக்கிற பக்தி இல்லாமல் போய்விடும். தேவனை தேடுகிற அந்த காரியத்துல அசட்டை வந்துவிடும். நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் தேவனை தேடக்கூடிய அந்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு சத்துரு இப்படியான உலக காரியங்கள் மூலியமாக நுழைந்து விசுவாசத்தை கெடுத்து விடுவான். தேவனை தேட முடியாது. இன்னைக்கு ஐரோப்பா, அமெரிக்கா மாத்திரமல்ல, இந்தியாவில ஜனங்க நீங்க போனீங்கன்னா உங்க கையில எத்தனை செல்போன் வச்சுன்னு இருக்கீங்க? ஆளுக்கு ஒண்ணு வச்சிருப்பீங்க, வீட்டுக்கு ஒரு 3-4 இருக்கும். நீங்க இந்தியாவெல்லாம் போனீங்கன்னாக்கா ஆளுக்கு 2-3 வச்சிருப்பாங்க. ஒரே போர்ட்டபிள்ல 2 சிம் வேற இருக்கும். அவ்வளோ செல்போன் அவ்வளோ இதுவாகி இன்றைக்கு பக்தி இல்லாத சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா, ஐரோப்பியால மாத்திரமல்ல, நம்ம இலங்கை, இந்தியா போன்ற தேசங்களிலையும் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஞானத்துல அவங்க அந்த படிப்பு அறிவில வரும்பொழுது அவர்கள் அந்த தேவ பக்தி இல்லாத ஒரு சந்ததியாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரும் தேவாதி தேவன் மனுஷனா இந்த பூமியில வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு மனுஷனா அவர் தோன்றி இருக்கலாமே. ஆனால் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தையாக இயேசு அவர் பிறக்குகிறார். எதற்காக குழந்தையா பிறக்கணும்? அவர் குழந்தைகளுக்கும் அவர் தான் முன்மாதிரியாக இருக்கிறார். ஆமென். வளர்ந்த வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, குடும்பம் நடத்துகிற பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல, பிறந்த குழந்தைக்கு யாரை பார்த்து இந்த குழந்தையை வளர்க்கணும்னு சொன்னா அதற்கும் முன்மாதிரி வைத்திருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப அவருடைய வளர்ச்சியை குறித்து வேதம் சொல்லும்போது லூக்கா நற்செய்தி புஸ்தகத்துல 2வது அதிகாரம் கடைசி வசனம் 52வது வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது. லூக் chapitre 2 dernier verset. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும்
தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். அப்ப அந்த குழந்தை எப்படி வளர்கிறதா? ஞானத்துல, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷருடைய தயவுல அந்த குழந்தை வளர்கிறது. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு பிள்ளை மேல இருக்கும் பொழுது இதுதான் அந்த வளர்ச்சி. அது தேவனுடைய கிருபையில வளரும். அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு அந்த பிள்ளை இருக்கும். அதனுடைய நிமித்தம் கர்த்தருடைய உதவி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தகுதியை பாராத அவருடைய உதவி அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் தேவனிடத்திலிருந்து. பலவீனமான நேரத்துல, பலன் இல்லாத நேரத்துல, நம்மால செய்ய முடியாத காலத்துல தேவ கிருபை அவர்களை உயர்த்தி கொண்டு செல்லும். ஆமென். அவர்கள் ஞானத்துல வளருவாங்க. தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கொண்டு தேவனை குறித்து அறிகிற அறிவில, ஞானத்தில் அவர்கள் வளருவார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சியில வளருவார்கள். ஜெப வாழ்க்கையில வளருவார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள். தேவனிடத்துல பேசுவார்கள். ஜெபிக்கிற வாழ்க்கையில அவர்கள் வளருவார்கள். அது மாத்திரம் கிடையாது, மனுஷருடைய தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். ஆமென். அப்ப இது கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு பிள்ளையின் மேல இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சியை தேவன் அங்கே கொடுக்கிறார். இதுதான் அந்த வளர்ச்சி. ஆமென். இதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு. அப்ப அந்த குழந்தையுடைய இயேசுவானவருடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். இயேசுடைய வளர்ப்பு தகப்பன் யோசேப்பும், இயேசுவை பெற்ற தாய் மரியாவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். அந்த குழந்தை பிறந்த 8வது நாளிலேயே 23வது வசனம் சொல்லுகிறது, அதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல பிரதிஷ்டையாக ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் செய்து கொண்ட அந்த பிரதிஷ்டையின் நிமித்தம் தேவ ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல இருந்தது. ஆமென். அதே சமயத்துல தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படிக்காக அந்த பிள்ளையை அவர்கள் ஆலயத்துக்கு அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமென். ஆலயத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும்பொழுது தேவ பிரசன்னம் நம்ம பிள்ளைகளை மூடுகிறது. சொல்லுங்க, எத்தனை பெற்றோர்கள் விரும்புகிறாங்க என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் கிருபையை பெற்றிருக்கணும், ஞானத்துல வளரணும். தேவ பிரசன்னம் அவர்களுக்கு வேண்டும். ஆமென். சரி, அப்ப அந்த குழந்தை இயேசுவானவர் அவர் வளர்ந்து இப்போ 30-31 வயதாக ஆனார். அப்போ அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல அமர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் யோவான் மார்க்கு நற்செய்தி புஸ்தகத்துல 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பிள்ளைகளை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். இயேசு அந்த பிள்ளைகள் மேல கைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் பிள்ளைகளை அந்த இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். அப்போ சீடர்கள் பெற்றோர்களுக்கு தடை பண்ணுகிறார்கள், அதட்டுகிறார்கள். பிள்ளைகளை நீங்க கொண்டு வராதுன்னா பிள்ளைகள் கசாமசான கத்தினீர்கள், இங்க வந்து என்னென்ன பண்ணிடுது, பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணுகிறார்கள். நீங்க வந்து ஆண்டவரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணுகிறார்கள். அதை பார்த்த மார்க்கத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க 14வது வசனம், இயேசு அதை கண்டு விசனம் அடைந்தார். அல்லேலூயா. பிள்ளைகள் தேவனிடத்துல வருவதற்கு, இயேசுவினிடத்துல வருவதற்கு நாம் தடை பண்ணும் பொழுது தேவன் விசனம் அடைகிறார். தேவன் அதை குறித்து கவலைப்படுகிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாமல் இருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆமென். அப்ப அன்றைக்கு சீடர்கள் தடை பண்ணார்கள், இன்றைக்கு சீடர்கள்லாம் தேவையில்லை, சீடர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் பெற்றவர்கள் அந்த பிள்ளைகள் இயேசுவினிடத்துல வருவதற்கு, தேவனிடத்துல வருவதற்கு, தேவ பிரசன்னம் இருக்கு, தேவ சபைக்கு வருவதற்கு தடையாக நாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்ம தடை பண்ணும் பொழுது தேவன் விசனப்படுவார். ஆமென். அப்ப அவர்கள் வருவதற்கு நீங்க இடம் உண்டாக்க வேண்டும், இடம் கொடுங்கள் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இடம் உண்டாக்க வேண்டும். இடம் தானா உண்டாகாது. அந்த பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கொண்டு வர நாம் இடம் உண்டாக்க வேண்டும். அவர்கள் வருவதற்கு நீங்கள் தடை பண்ணாமல் இருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. அந்த சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல தேவ பிரசன்னம் நுழைய வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க நுழைய வேண்டும். ஆமென். இப்ப நாளைக்கு பெருசா ஆகி அவன் கடவுள் இருக்கிறான் நீ ப்ரூஃப் பண்ணி காட்டுன்னு சொன்னா உங்களால காட்ட தெரியாது. தேவனுக்கு பயப்படுத்த பத்தி நீங்க சொன்னாக்கா அதை அசட்டை பண்ணுவார்கள். அங்க ஒரு கீழ்ப்படிதல் இருக்காது. கர்த்தர் சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள். சரி, அப்படி பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். என்ன நடந்தது? 16வது வசனத்தை பாருங்க. மார்க்கு நற்செய்தி புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 16வது வசனம்.
அவர்களை, யாரை? அந்த சிறு பிள்ளைகளை, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம், அந்த வார்த்தையை எவ்வளவு கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது பாருங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் அணைத்துக் கொள்கிறார். இடத்துல வரும்பொழுது, நம்முடைய சபையில வரும்பொழுது, தேவனுடைய ஆலயத்துல வரும்பொழுது, தேவன் அந்த பிள்ளைகளை அவர் அணைத்துக் கொள்கிறார். அணைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகள் மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். நான் உன்னோடு கூட துணையாகவே இருப்பேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் பொறுப்படுத்தி நடத்துவேன். உன்னுடைய படிப்பை நான் பொறுப்படுத்தி நான் நடத்துவேன். உன்னுடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நான் உன் சார்பில் நிற்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் தேவையில்லை? எல்லா பெற்றோர்களும் இதை விரும்புகிறார்கள். யோசேப்பு, மரியா அல்லது எல்கானா, அன்னாள், இவர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதில் பெற்றோர்கள் மூலியமாகத்தான் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். தேவனுடைய ஆலயத்தில தேவ ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதே சமயத்தில் பெற்றவர்களும் வீட்டில நீங்க பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். பிள்ளைகள் மேல கைகளை வைத்து நீங்க ஜெபிக்க வேண்டாம். வெளியில போறாங்க, அல்லது ஒரு படிப்பு காரியமா இருக்கிறாங்க, அல்லது உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அந்த நேரத்துல நீங்க பிள்ளைகள் மேல, எல்லா நேரத்திலையும் கூட பிள்ளைகள் மேல நீங்க கரங்களை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறதுனா என்ன சொல்லி அர்த்தம்? நான் பாஸ்டரா ஆயிட்டதுக்கு அப்புறம் ஆசீர்வதிக்கணும் சொல்ல போறீங்களா? பெற்றோர்கள் இல்ல, நாலு நல்ல வார்த்தையை அந்த பிள்ளைகள் மேல சொல்லுங்கள். ஆமென். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா படிப்ப, உனக்கு படிப்புல ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உன்னை குணமாக்குவார்ப்பா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய கிருபை உன் கூட. சின்ன வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அதை விட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்க, இருக்கிற மிருகங்கள் பேரெல்லாம் சொல்லி திட்டுவாங்க. கழுதைய, மாடு மேய்க்கதான் நீ லாய்க்கு, உனக்கு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு 2 மாடு வாங்கி கொடுக்குறேன் பாரு, உனக்கு மண்டையில படிப்புலாம் அப்படியெல்லாம் நம்ம அப்படியான நெகட்டிவான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். பெற்றவங்க ஆசீர்வதிக்கும் போது தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது சந்தேகமே இல்லை. தேவ ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். ஆமென். சரி, இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தேவன் எங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்த வேண்டும். ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். Isaías 54 versículo 13. உன் பிள்ளைகள் எல்லாரும், ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இப்ப கர்த்தர் சொல்ல, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாமே என்னால போதிக்கப்பட்டு இருப்பார்கள். கர்த்தரால் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆமென். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த நிலைமைதான். அநேகர் எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் தேவன் மனுஷனா இந்த பூமியில பிறந்தார், அவர் ஒரு குட்டி தேவன் மாதிரி, அவருக்குள்ள தேவத்துவத்துக்குரிய எல்லா ஞானமும் அவருக்குள்ளே இருந்தது. இல்ல, அதனால்தான் அவர் ஞானத்துல வளர வேண்டி இருந்தது, கிருபையில வளர வேண்டி இருந்தது, அவர் வளர வேண்டி இருந்தது. அப்ப தேவன் ஞானத்துல வளரணும்னு சொன்னா தேவனால போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ வசனத்தினாலே அவர் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம வாசித்த அந்த லூக்கா 2வது அதிகாரத்துல திருப்ப வேண்டாம். அவர் அந்த 12 வயதான பொழுது அந்த சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு 12 வயதான பொழுது, அப்ப அவர் எருசலேம் ஆலயத்துல இயேசுவை கொண்டு வந்தபோது போதகர்கள் மத்தியில அவர் உட்கார்ந்து அவர்கள் சொல்லுகிறதை இவர் கேட்கிறார். இவரும் அவர்களை பார்த்து கேள்வியை கேட்டு வினாவி கொண்டு இருக்கிறார் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. ஏதோ 12 வயசுல ஒரு பிள்ளைய திடீர்னு நீங்க ஆலயத்துல கொண்டு வந்தாக்கா அது தேவனுடைய வசனத்திலிருந்து கேள்வி கேட்டு அந்த போதகர் பேசுகிறதை கேட்டு புரிஞ்சு கொள்ளுமா? இல்ல. அந்த பெற்றவர்கள் அது பிரதிஷ்டை பண்ணது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓய்வு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு சென்றார்கள். ஆமென். ஏன்? அங்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் தேவ வார்த்தை போதிக்கப்படுகிறதன் மத்தியில அவர்கள் வளர வேண்டும். ஆமென்.
தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற அந்த இடத்துல அதனால்தான் கர்த்தர் அந்த வசனம் அருமையா சொல்லுது. 2வது அதிகாரத்துல லூக்காவுல அவர் போதகர்கள் மத்தியில அமர்ந்து கொண்டிருந்தார். ஆமென். என்னுடைய பிள்ளை போதகத்தின் மத்தியில அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய போதனை இருக்கிற இடத்துல என்னுடைய பிள்ளைகள் அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவர் 12 வயதான பொழுது அவர் போதகர்களோடு பேசினார், அவர் வினாவினார். இப்ப கர்த்தர் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறார்? சரி, கர்த்தரே போதிப்பார் அப்படின்னு சொல்லி தானா போதிப்பாரா? இல்ல, அதற்கும் எப்படி செய்கிறார்? பெற்றோர்கள் மூலியமாகத்தான் கர்த்தர் அதை போதிக்கிறார். ஆமென். பெற்றோர்கள் மூலியமாகத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். ஆமென். உபாகமம் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பெற்றோர்களை குறித்த இன்னொரு காரியத்தை, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்த அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. பாருங்க, 5வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது யாரை பார்த்து சொல்லுகிறார்? பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனை நீ அன்பு செய்யணும், அவரை நீ தேடணும். சாக்கு போக்கு தேவனிடத்துல நீ சொல்ல முடியாது. நீ தேவனை உண்மையா நீ அவரை அன்பு செய்யணும், உண்மையா தேடணும். அடுத்த வசனம் சொல்கிறது, அவருடைய வசனங்கள், அவருடைய கட்டளைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. பெற்றோர்கள் இருதயத்திலே இருக்க கடவுது. இப்ப 7வது வசனம், இதைத்தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. யார் போதிக்கிறாங்க? இப்போ பெற்றவர்கள் போதிக்கிறார்கள். கர்த்தர் எப்போ போதிக்கிறாராம்? பெற்றவர்கள் போதிக்கும் போது கர்த்தர் போதிக்கிறார். ஆமென். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படித்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு. ஆமென். எப்ப பேசணுமா? ஏதோ பைபிள் எடுத்துக்கிட்டு பிள்ளைகிட்ட இந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம் அப்படி சொல்லல. நீங்க சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்க நடக்கும் பொழுது, நீங்க உறங்கும் பொழுது பிள்ளைகளுடைய இருதயத்துல தேவனை குறித்த அந்த காரியத்தை அவர்கள் இருதயத்துல விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில காண்பித்த அந்த அன்பு, அவர் தம்முடைய ஜீவனையே நம்மை மீட்கும்படிக்காக கொடுத்த அந்த அன்பை பிள்ளைகளுடைய இருதயத்தில் சும்மா அவர்கள் விளையாடும் பொழுது, அவர்களோடு நடக்கும் பொழுது அதை சொல்ல வேண்டும். ஆமென். அவருடைய தியாகத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படிக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நான் எப்படி விசுவாசித்து அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக ஆகுகிறேன் என்கிறதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி தர வேண்டும். ஆமென். அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் இடத்துல எதிர்பார்க்கிறார்? அவருக்கு நாம் பயந்து நடக்கணும், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் அதை அன்றாட வாழ்க்கையில வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வருகிறோம் அல்லது 2 தடவை நம்ம சபைக்கு வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆமென் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களை வசனம் அப்படின்னு சொல்லி சொல்ல தேவையில்ல, அவரிடத்துல சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா, நீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கலன்னு சொன்னா வெளியில இருக்கிற ஆட்கள் தவறான காரியங்களை பிள்ளைகளுக்கு போதித்து விடுவார்கள். அவங்க ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல போகிற இடத்துல அவர்கள் வாழ்க்கையை குறித்த தத்துவங்கள்லாம் அவங்க இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படிதான் பெற்றவங்க, இப்படிதான் குடும்பம், இதுதான் கடவுள் அப்படின்றது எல்லாத்தையும் குறித்த போதனையை கூட இருக்கிற ஃப்ரெண்டு போதிச்சிடுவோம். நாம போதிக்கலன்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா வேற எவனாவது வந்து பொய்யை சொல்லுவான். இந்த பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியாம இருக்கிறதுனால அந்த பொய்யை நம்பிவிடும். பொய்யை நம்பி அவன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி போய்விடும். அப்ப கர்த்தர் சொல்கிற உன் பிள்ளைகளுக்கு நீ போதி. இல்லைன்னு சொன்னா சினிமால இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் இன்னைக்கு அவங்க தான் போதிக்கிறாங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் அவர்கள் தான் போதிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவங்க கை தூக்குற மாதிரி கை தூக்குறது, அவங்க பேசுகிற டயலாக், இதைதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க, இந்த டயலாக், இதுல ஊறப்பட்ட டயலாக் இருக்குது பாருங்க. பைபிள் முழுவதும் வெறும் டயலாக் தான், கர்த்தர் பேசின வசனங்கள் தான். இதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல அங்க ஒரு அருமையான ஒரு தகப்பன், அருமையான ஒரு அப்பா, அந்த அப்பாவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆபிரகாம், ஆமென், ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல.
அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பிறக்கல. இஸ்மாயில் மாத்திரம் தான் பிறந்து இருக்கிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பிறக்கல. ஆனால் கர்த்தர் அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவன் ஆபிரகாமை பற்றி சொல்றார். ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, நான் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணுவாரா, நீ தேவனுடைய வழிகளை காத்து நடக்கணும், நீதி நியாயத்தை நீ செய்யணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த அப்பா அந்த பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான் அப்படின்றதாக தேவனே அங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனுடைய விளைவு நீங்க எடுத்து நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை பாருங்க. ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். சாயங்கால வேளத்துல ஈசாக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க. ஈசாக்கு என்ன பண்றாரா, அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அல்லேலூயா. சாயங்கால வேளையில தேவனுடைய வசனத்தை எடுத்து தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். கல்யாணமானது. ஈசாக்குடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, அவருடைய மனைவி மலடியா இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தான், தேவன் அவருடைய மலட்டுத்தன்மை எடுத்து பிள்ளையை கட்டளையிட்டார். எப்படி இந்த ஈசாக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிப்பாடு வந்தது? அவருடைய அப்பா அந்த பிள்ளையை அப்படியாக போதித்து நடத்தினார். அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம் வந்தது. அந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் விசுவாசத்தோடு விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆமென். ஆபிரகாம் அந்த பிள்ளைகளுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். நம்ம எவ்வளவு காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் பாருங்க. படிப்பை பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம், சம்பாதிக்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம், நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். தேவனுடைய இந்த வார்த்தையை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய எந்த ஒரு தேவை இருந்தாலும் நீ ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். ஏசப்பாவிடத்துல நீ ஜெபம் பண்ணு, அவர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன் சொல்ல வேண்டும். பாருங்க, அந்த பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுல எந்த சூழ்நிலையும் அவர்கள் அவரோடு சேர்ந்து இணைந்து அவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. அதே சமயத்துல பெரிய போதிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு முன்மாதிரியான அந்த பெற்றோர்கள் பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு பெற்றோர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த பிள்ளைகளை சொத்தாக கொடுத்திருக்கிறார். இந்த வாசித்த 127வது சங்கீதத்துல கர்த்தர் அந்த பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு எப்படி ஏற்படுத்திருக்கிறாரு? பெரிய ஒரு சொத்து. ஆமென். பெரிய ஒரு பரிசு பொருளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய ஆஸ்தி, பெற்றோருடைய ஆஸ்தி அந்த பிள்ளைகள் தான். பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப வாயால போதிக்கிறது மாத்திரம் இல்லாம அவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து அவர்களுக்கு முன்பாக காட்டும் பொழுது பிள்ளைகள் அதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதிலிருந்து அவர்கள் போதிக்கப்படுவார்கள். பெற்றோருடைய முன்மாதிரியிலிருந்து பிள்ளைகள் போதிக்கப்படுவார்கள். நம்ம இந்த புது வருஷ ஆராதனை முடிந்து, புது வருஷ ஞாயிற்றுக்கிழமை அது முடிந்த பிறகு, புது வருஷத்துக்கு அப்புறம் வந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அது முடிந்த பிறகு ஒரு அம்மா டெலிபோன் பண்ணி அவங்க திருமணம் பண்ணி கொடுத்த தன்னுடைய மகளை குறித்து பெரிய ஒப்பாரி வைக்கிறாங்க. பாருங்க, நல்ல அன்பா வளர்க்கப்பட்ட அவங்களுடைய மகள் இங்க இருக்கிறாங்க. அது திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு சில மாதங்கள்ல, ஒரு சில வருஷத்துல அது போயிட்டு கண்டபடி அது வாழ்ந்து கணவனை விட்டு பிரிந்து, சட்ட ரீதியாக பிரிந்து தனித்தனியா வீட்டுல வாழ்ந்து கொண்டு, இந்த ஊர் வெள்ளைக்கார பெண்களை காட்டிலும் வித்தியாசமாலாம் ட்ரெஸ் பண்ணின்னு அசிங்கமாலாம் நடந்து கொண்டு இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தாயார் போன் பண்ணி கேட்கும்போது தாயாருக்கும் அது செவி கொடுக்கறது இல்லை. இப்ப என்ன பண்றது பிரதர் போன்ல அழுகுறாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த குப்பை நீங்க அழுகுறீங்களாமா, அவங்க திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு குடும்பமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் சொல்றாங்க, இல்லைங்க பிரதர், அவங்க வீட்டுல இருக்கும்பொழுது குழந்தையா இருக்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு என் குழந்தைக்கு பொம்பளை பிள்ளைக்கு நான் தான் எண்ணெய் பூசி 2 சடை போட்டு தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். ஸ்கூல்ல கிண்டல் பண்ணுவாங்க, ஆனாலும் என் பிள்ளைக்கு நான் அப்படிதான் செய்வேன். நம்ம ஊர் முறம், அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, நம்ம ஊர் முறைமையின்படி நானு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள். ஆனா இப்போ இப்படியா இந்த பெண்ணு செய்யறா? அதுவும் இல்லாம அவங்க இந்தியாவுக்கு அந்த பெண்ணு போகும்பொழுது அந்த பிரிஞ்ச கணவன் அவங்க ஒன்னா போய் அங்க 1 மாசம் வாழ்ந்து விட்டு திரும்பி இங்க வந்தபோது பிரிஞ்சு வாழ்ந்துருவாங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நீங்க இந்தியா முறைப்படி வளர்க்கலாம், அல்லது யூத கலாச்சாரத்தின்படி வளர்க்கலாம், அல்லது பிரான்ஸ் கலாச்சாரத்தின்படி வளர்க்கலாம், அதையெல்லாம் தேவன் கேட்கல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி வளர்த்தீர்களா?
அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டுனீங்களா? அப்ப அதைத்தான் பிள்ளைகள் பார்க்கணும். தலையில எண்ணெய் வச்சது அதுக்கு தெரியாது, அதெல்லாம் மறந்துடும். அதெல்லாம் வெயில்ல போனா காஞ்சி போயிடும். 2 சடப்பட்டம் மறுநாள் அது பிரிஞ்சு போக போகுது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கணவன் எப்படி தன்னுடைய மனைவியை நடத்துகிறார், எப்படி அன்பு செய்து நடத்துகிறார். ஒரு மனைவி கர்த்தருக்கு பயப்படுகிறது போல தன்னுடைய கணவனுக்கு எப்படி பயப்படுகிறார். அவங்க எப்படி ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு எப்படி முதலிடத்தை கொடுக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறதுல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. பிள்ளைகள் கவனிப்பார்கள். நம்ம சொல்லுகிற வார்த்தை இல்ல, நம்ம செய்கிறதை பிள்ளைகள் கவனிப்பார். அதிலிருந்து அவர்கள் உதாரணங்களை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப நான் அந்த அம்மா கிட்ட சொன்ன பாருங்க, உண்மையா இப்படிதான் சொன்னேன். வருஷத்துக்கு முதல்ல நீங்க போன் பண்ணிருக்கீங்க, நம்முடைய சபையில கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வருஷத்துல 52 வாரம். சரி, இந்த ஒரு வாரம் போய்விட்டு இன்னும் 51 வாரம் இருக்கிறது. நீங்க இன்றையிலிருந்து நீங்க பொருத்தனையா, நான் தேவனுடைய ஆலயத்துல வந்து அவரை நான் ஆராதிப்பேன், இந்த 51 வாரமும் நான் அவருடைய சமூகத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய பெண்ணுடைய, உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவார். அல்லேலூயா. இது நீங்க செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது நீங்க எத்தனாவது வாரம்? வருஷத்துல எத்தனாவது வாரம்? ஒரு 6-7 வாரம் ஆயிடுச்சு, 5 வாரம் ஆயிடுச்சா? காணோம். அப்ப அது முன்மாதிரி. அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் என்னுடைய பெற்றோர்கள். பிள்ளைகள் அதை கவனிப்பார்கள். நீங்க அவங்களுக்கு சொல்லி உட்கார வச்சு சொல்லி கொடுக்க தேவையில்ல, பிள்ளைகள் அதை நல்லா கண்டுபிடிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கிறார், பெற்றோர்கள் வழியாக போதிக்கிறார். ஆமென். சபையில கொண்டு வரும்போது தேவன் போதிக்கிறார், பெற்றோர்கள் தேவனுடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முன்மாதிரியாக நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது பிள்ளைகள் அதிலிருந்து போதனைகளை பெற்றுக்கொள்வார்கள், வாழ்க்கைக்குரிய தத்துவங்களை பெற்றுக்கொள்வார்கள், வாழ்க்கைக்குரிய முன்மாதிரியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் உங்களுக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். குடும்பத்துல பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படியாமை, ஒருவரை ஒருவர் அசட்டை பண்ணுகிறது, ஒருவருக்கு ஒருவர் வரட்டு கவனமா இருக்கிறது, அது ஒரு பெருமையில இருக்கிறது, ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்துறது, இதையெல்லாம் பிள்ளைகள் கவனிக்கும் பொழுது அதிலிருந்து தவறான உதாரணங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு. சமாதானம் சொல்கிறது என்ன? எல்லாவற்றிலும் வாழ்ந்து திருப்தியா இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். ஆமென். நிம்மதியா இருக்கிறதுக்கு பேர், எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். ஆமென். கர்த்தர் அதை அவர் நமக்கு செய்வார். நம்முடைய பிள்ளைகள் மேல கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி அவரே போதித்து அவரே நடத்துவார். வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய வழியை சுத்தமா பரிசுத்தமா அவன் நடப்பான். எப்படி? கர்த்தருடைய வசனத்தினால. ஆமென். இந்த வசனம் அவனுடைய இருதயத்துல போதிக்கப்பட்டு இருக்கும். அவன் பரிசுத்தமாக அவன் வாழ்வான். அல்லேலூயா. அவன் பெற்றோர்களை விட்டு தூரமா இருக்கலாம், அல்லது படிக்க போய் வரலாம், ஸ்கூலுக்கு போய் வரலாம், எல்லாம் சென்று வரலாம். ஆனால் அவன் வழிகள் எல்லாம் கர்த்தர் அவனோடு அவனுடைய இருதயத்தில் இந்த வசனத்தின் மூலியமாக அவர் இருப்பார். ஆமென். அப்ப அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் இந்த வழியை சுத்தமாக அவன் காத்துக்கொள்வான். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். பிள்ளைகளை கட்டி எழுப்புவதுதான் குடும்பத்தை கட்டி எழுப்புவது. பிள்ளைகளுடைய வெற்றி தான் குடும்பத்தினுடைய வெற்றி. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். பெற்றோர்கள் மூலியமாக ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவது, அந்த பிள்ளைகளுக்கு நானே போதிக்க விரும்புகிறேன். பெற்றோர்கள் வழியாக போதிக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் சொல்கிறார், அந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்க விரும்புகிறேன். ஆமென். இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள். எஸ்ரா புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 21வது வசனம். Ezra, chapitre 8, verset 21. ஒன்று நாளாகவும் 2 நாளாகவும் அந்த புஸ்தகங்களுக்கெல்லாம் அடுத்தது வருகிறது தான் எஸ்ரா புஸ்தகம். எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனம். உங்களுடைய வேத புஸ்தகத்தில் 599வது பக்கம், அதை எடுத்துக்கொள்ளுங்க. 21வது வசனம். இங்கே எஸ்ரா அவருடைய தலைமையில எகிப்தில அடிமையா இருக்கிற ஜனங்கள், குடும்பங்கள், அவங்க புறப்பட்டு எருசலேமுக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள்.
இந்த பிரயாணத்துல அவர்களும் அவங்க குடும்பங்கள் அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். அப்ப அதற்காக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 21வது வசனம், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டிலே உபவாசத்தை கூறினேன். ஆமென். இங்க ஒரு தகப்பன், ரொம்ப ஆசீர்வாதமான தகப்பனை அவர்கள் பெற்றிருக்காங்க இந்த பிள்ளைகள் பாருங்க. அப்ப இந்த எஸ்ரா என்ன பண்றாருனாக்கா, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, அவர் குடும்பத்துடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க விரும்புகிறார். எப்படி அவர் பாதுகாக்கிறார்? பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். ஆமென். இயேசு சொல்கிறார், இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கத்தா மலையை நோக்கி அவர் நடந்து கொண்டிருக்கிறார். பெண்கள் எல்லாருமே வயிற்றில வாயில அடித்துக் கொண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறார்கள். அவ்வளவு பாடுகள் வேதனைகளோடு அவர் நடந்து போகிறார். இப்ப இயேசு சிலுவையை நிறுத்திட்டு சொல்றாரு, ஏமா நீங்க எனக்காக அழாதீங்க, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பெற்றவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். ஆமென். அந்த பிள்ளைகளை அக்கினி மதிலாய் தேவன் சூழ்ந்து கொள்ளுவார். எந்த சத்துருடைய கிரியைகளும் அந்த பிள்ளைகளை நெருங்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கோட்டையாக மதிலாக அந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும். கண்ணுக்கு தெரியாது, பிசாசு கண்ணுக்கு தெரியுறானா? ஆனா பிசாசுக்கு தெரியும், நீங்கள் ஜெபித்த ஜெபத்தினால தேவன் அந்த பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பிள்ளைகளை கோட்டையாக மதிலாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவர்களுக்காக தேவன் கட்டளையிட்டு அந்த பிள்ளைகளுடைய பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு அவர்களை ஏந்தி கொண்டு செல்லும்படிக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. சாத்தான் நடுங்குவான். பிள்ளைகளை பார்த்தால் சாத்தான் வெட்கப்பட்டு அவன் ஓடுவான். எதனால? கர்த்தர் அந்த பெற்றோருடைய அவர் ஜெபத்தை அவர் கேட்டதுனால. ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்தில் ஒரு வசனம் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 12வது வசனம். அங்கே மனோவா அவருடைய மனைவி, அங்க ஒரு பெற்றோர்கள் பாருங்க. நிறைய வேதம் முழுவதும் பெற்றோர்கள் பிள்ளைகளாக நிரம்பி இருக்கிறது. ஆமென். வேதம் ஒரு குடும்பங்களின் புஸ்தகம். அல்லேலூயா. நம்முடைய வேத புஸ்தகம் குடும்பங்களின் புஸ்தகம். அப்பா அம்மா பிள்ளைங்க கதை தான் அதுல இருக்கிறது. அப்ப அந்த மனோவா அவருடைய மனைவி பிள்ளை இல்லாமல் இருந்து தேவன் வானதூதனை கொண்டு பேசுகிறார், உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்ப அந்த பெற்றோர்கள் அந்த அந்த கர்த்தருடைய தூதனானவரிடத்துல தேவனிடத்துல அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 12வது வசனத்துல, அப்பொழுது அந்த மனோவா, அவர்தான் அந்த தகப்பன், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ஆமென். என்ன சொல்லி கேட்கிறான் அந்த பெற்றோர்கள்? இந்த பிள்ளையை நீங்க கொடுக்குறீங்களே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளையை நான் எப்படி நடத்தணும், எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்துல அவன் தேவனிடத்திலே அவன் கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் பாருங்க, நம்ம வாரத்துல 7 நாள்ல ஒரு நாள் பிள்ளைகளுக்கு நம்ம அதை ஒதுக்கலாம். ஒரு நாள், இந்த நாள்ல ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஒரு புதன்கிழமையோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமையோ இந்த நாளை நான் ஒதுக்கி என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். அதுக்காக நீங்க 24 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க போகிறீங்களா? இல்ல. அந்த நாள் விசேஷமா ஒரு உபவாசம் இருந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், உங்களுடைய திட்டம் இவருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேற நாங்கள் என்ன பண்ணணும், இந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கணும், ஜெபத்துல பாதுகாக்கணும், எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துருடைய கிரியைகள் பிள்ளைகளை நெருங்க முடியாது. சாத்தான் பாருங்க, பிள்ளைகளுடைய சுபாவத்தை தொட விரும்புகிறான். அவருடைய இதயத்தில் கீழ்ப்படியாமையை கொடுத்து அவன் அசட்டை பண்ணும்படிக்கு பிசாசு கிரியை செய்கிறான். அவனுடைய இதயத்தில் எப்ப புகுந்தான் சொல்லியே தெரியாது. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாருங்க இவன் எப்போ இப்படி மாறினானே எனக்கு தெரியலங்க, எப்போ இப்படிலாம் எப்ப பேச ஆரம்பிச்சானே எங்களுக்கு தெரியல. பிசாசு அப்படிதான் நுழைவான். சின்ன சின்ன காரியங்கள் பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் வழியாக நுழைவான். அவருடைய வாலிப வயதை அவருடைய இருதயத்தை கெடுக்கும்படிக்கு பிசாசு கிரியை செய்வான்.
அவருடைய சுபாவங்களுடைய உணர்ச்சிகளில் பிசாசு கிரியை செய்யும்படிக்கு செய்வான். அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும்படிக்கு செய்வான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அந்த தேவ பயமுள்ள அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே அந்த பிள்ளைகளை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. எந்த சத்துருடைய கிரியைகளும் அதை நெருங்க முடியாது. அதே சமயத்துல இந்த கெட்டு போயிருக்கிற கலாச்சாரம் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தேசத்துல கலாச்சாரங்கிறது நல்ல விஷயம். இப்ப நம்ம தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் இருக்கும், தமிழ் ஜனங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நான் ஒரு தமிழன், நம்ம கலாச்சாரத்தை நம்ம மதிக்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு தக்கதாக கலாச்சாரத்துல சீர்கேடுகள் நுழைந்து அருவருப்பான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படிக்கு பிசாசு செய்கிறான். அப்ப அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்கள் ஜெபத்தினால பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்து கலாச்சாரங்க, அவங்க போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு வரக்கூடிய வருகிற இடங்கள்ல அவங்க பார்க்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில பிள்ளைகளை அது ஆஃப்ரியாசை பண்ணக்கூடாது. அது அந்த பிள்ளைகளை அது பாதிக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து கத்துக்க கூடாது. பேசுகிற விதத்தை, அவங்க ட்ரெஸ் பண்ணுகிற விதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க கொப்பை சேர்த்துக்கிற மாதிரி நம்ம அவர்கள்கிட்ட கத்துக்கொள்ள முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியத்துவம் அதை வச்சு பின்னாடி ஓடி நிற்பாங்க. அதை நம்ம அங்க கற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பாருங்க, பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தைகளே தெரியாது. அது ஸ்கூல்ல கத்துன்னு அப்பா அம்மா கிட்ட அது பேசும். அது பேசும்பொழுது உடனே அந்த பெற்றோர்கள் அதை திருத்த வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அசட்டையா விட்டுடுவாங்க. விடக்கூடாது. சாத்தான் மெதுவாக நுழைவான். சாத்தான் எப்பவுமே பிரசிபித்தை பண்ண மாட்டான், அவசரப்பட மாட்டான். ஒரு பெரிய திட்டத்தை வைத்துக்கொண்டு மெதுவா சின்ன சின்ன காரியங்கள் வழியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் நுழைய ஆரம்பிப்பான். அப்போ பெற்றோர்கள் அவர்களை கீழ்ப்படிய பண்ண வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை வீட்டுல குடும்பத்துல சின்ன சின்ன காரியங்களை கீழ்ப்படிய பண்ண வேண்டும். எக்ஸ்பிரேவா செய்யணும். ஆமென். ஒரு சில காரியங்கள் அது அந்த பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை பலப்படுத்தும்படிக்காக பெற்றோர்கள் சின்ன சின்ன காரியங்களை வீட்டுல சின்ன சின்ன வேலைகளை சொல்லி அதை கீழ்ப்படிய செய்ய வேண்டும். ஆமென். எபேசியர் 6வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது பாருங்க. பிள்ளைகளை குறித்து அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது எபேசியர் 6வது அதிகாரத்துல முதல் வசனம், எபேசியன் 6 premier verset, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிரான்சில் யாராவது படிங்க. Enfants, obéissez à vos parents selon le Seigneur, car cela est juste. Honore ton père et ta mère. C'est le premier commandement avec une promesse, afin que tu sois heureux et que tu vives longtemps sur la terre. Amen. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆமென். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஆமென். அந்த 10 கட்டளையில எல்லாமே கட்டளைகள் தான். முதல் கட்டளை வாக்குத்தத்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை இதுதான். பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியும்படிக்காக. அல்லேலூயா. ஏன் அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அவளுக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்ப பெற்றோர்கள் செய்யத்தான வேணும் இல்லையா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த பிள்ளைக்கு நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். அது கீழ்ப்படியாம இருக்கும்போது தீமை உண்டாயிருக்கும். அப்ப தீமை வேண்டுமா நன்மை வேண்டுமா? அப்ப பெற்றவர்கள் அதை ஒரு சீரியஸா எடுத்து அந்த காரியத்துல பிள்ளைகளை நடத்த வேண்டும் பாருங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபை அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். அவனுக்கு நன்மை உண்டாயிருக்கும் மாத்திரமல்லாம பூமியில அவனுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். அப்ப பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளை கீழ்ப்படியை செய்யும் பொழுது, பெற்றவர்களுக்கு கனப்படுத்தும் பொழுது, ஆமென், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை செய்கிறார். அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார். கலாச்சார சீர்கட்டிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த கலாச்சாரத்துல பாருங்க, பெற்றவர்களை அசட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகள், குறிப்பிட்ட வயதானவர்கள் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க போட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்கள் மத்தியில, கலாச்சாரத்தின் மத்தியில இங்க மாத்திரம் இல்லை, நான் சொன்னது போல இந்தியா போன்ற தேசங்கள், இலங்கை போன்ற தேசங்களே எல்லாம் மலிவாக ஆகிவிட்டது. பெற்றவர்களை கனப்படுத்துறதில்லை, பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை.
அது நிமித்தம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அவர்களை விட்டு விலகி விடுகிறது. நன்மை உண்டாகுகிறது இல்ல, அங்க தீமை உண்டாகுகிறது. கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆமென், தேவன் அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில சமயங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து கண்டிப்பாங்க. ஆனால் மேலோட்டமா ஒரு மாதிரி கண்டித்து அப்படியே விட்டுடுவாங்க. நான் சொல்லி பார்க்கறேன், அவன் செய்ய மாட்டான், அல்லது நான் சொல்லி பார்க்கறேன், அவன் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளை தானே அல்லது சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி, அது பெருசான புரிஞ்சுக்கும். புரியாது. 5 வளையாதது 50 அது மேலோட்டமாக அதை சொல்லக்கூடாது. வேதத்துல ஒரு அருமையான ஒரு உதாரணம் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 4வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 4வது அதிகாரம். அல்லேலூயா. பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது அதிகாரம் 11வது வசனத்துல அங்க ஒரு தகப்பன், யார் அவரு? தேவனுடைய ஊழியக்காரன் ஆசாரியன் ஏலி. 2 ஆம்பளை பிள்ளைங்க, பினகாஸ், ஓப்னி என்று சொல்ல அந்த பிள்ளைகள் ஒரே நாள்ல அவர்கள் மரித்து போகும்படிக்கு தேவன் விடுகிறார். 11வது வசனம், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மரணம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொன்னா, அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், அந்த பிள்ளைகளுடைய அந்த பாவத்தின் நிமித்தம். அப்ப இவர் ஆசாரியனா இருக்கிறாரு, தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறாரு, அந்த பிள்ளைகளை கண்டிக்கலையா? அந்த பிள்ளைகளை திருத்தல செய்தார். அந்த பிள்ளைகளை அவர் திருத்தினார். நீங்க 2வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை நீங்க இப்படி செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது, நீங்க செய்கிற காரியத்துல நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் அதை குறித்து கேட்கல. அப்போ ஏன் என்ன நினைச்சிருப்பார், நான் சொல்றேன் அவன் கேட்கல இல்லையா, நான் எத்தனை தடவை தான் சொல்லி பார்க்கறது, அதுல திருந்தவனாக்கா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஏறி விட்டுட்டார். ஆனால் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. சாமுவேல் chapitre 3 verset 13. அவன் குமாரர், ஏலியின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கர்த்தர் எப்படிப்பட்ட இந்த வசனத்தை பார்க்கும்போது சரியான ஒரு பயம் பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள், அந்த பினகாசும் ஓப்னியும் அவர்களுடைய அந்த செயல்கள் மூலியமாக தங்கள் மேலே சாபத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள், தேவனுடைய தண்டனையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அப்ப நம்ம கேட்டோம், ஏன் திருத்தினாரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னா, அவர்களை அடக்காமல் போனதின் நிமித்தம், அந்த அப்பா அதை அறிந்திருந்தோம், அவர்களை அடக்காமல் போனதின் நிமித்தம் அந்த தண்டனை அந்த பிள்ளைகள் மேல வந்ததை குறித்து அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப பெற்றோர்களை கர்த்தர் பிள்ளைகளை அந்த பெற்றோர்களுக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஒரு பரிசு பொருளாக அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்து கர்த்தருடைய வழிகளில் நடத்துகிறது பெற்றோருடைய தலையான ஒரு கடமை. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக நான் கீழ்ப்படிய பண்ண போறேன்னு சொல்லிட்டு சில பட்டர்கள் பாருங்க, நல்லா வச்சு வாங்குன்னு வாங்கிடுவாங்க இல்லையா. ஒரு சின்ன தவறு செஞ்சிருப்பாங்க, அவர் முகத்துல தான் பாக்ஸிங் கத்துக்கிறது இல்லையா. அந்த பிள்ளைகளை போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு இவங்களுடைய அந்த கோபம் தீர்ற வரைக்கும் அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பாங்க இல்லையா. நடந்திருக்கிறதா அப்படியான அனுபவங்கள். அப்போ கர்த்தர் பாருங்க, அந்த பிள்ளைகள் செய்த தவறின் அளவின்படி அவர்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்கணும். அவர்கள் செய்த தவறு, இதுக்காக நான் உன்னை அடிக்கிறேன். அப்ப அப்பா, நான் உன்னை அடிக்கும் பொழுது உன்னுடைய தீமைக்காக அடிக்கல, இது உனக்கு நல்லது, அதுக்காகத்தான் நான் அடிக்கிறேன்னு எல்லாம் சொல்லி அதுக்குள்ள உங்களுக்கு நல்ல நீடிய பொறுமை வந்துட்டு இருக்கும் இல்லையா. வந்த வேகத்துக்கு நல்லா இழுத்து வச்சு அடிச்சாக்கா உங்களுடைய கோபம் எல்லாம் உச்ச தலையில இருக்கிறதெல்லாம் இறங்குற வரைக்கும் அடித்து கொண்டு இருப்பார்கள் இல்ல. அப்ப அவன் செய்த தவறு நான் உனக்கு 2 தடவை சொல்லியிருக்கிறேன், 3வது தடவை சொன்னேன், நீ 4வது தடவை நீ செய்யற. அப்ப இது தவறு, தேவனுக்கு இது பிரியம் கிடையாது, தேவனுக்கு பிரியமான வழி கிடையாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அப்ப அதுக்காக அப்பா நான் உன்னை அடிக்கிறேன் அப்படி சொல்லி அடிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு தெரியும், ஓஹோ அப்பா நம்ம ஒரு நியாயமான காரியத்துக்காக என்னை அடிக்கிறார்,
என்னை அடிக்கிற அந்த அப்பா என்னை அரவணைக்கிறார், என்னை அன்பு செய்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் அதை புரிஞ்சு கொள்வாங்க பாருங்க. அதை போட்டு அடிச்சிடும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்ம எபேசியர்ல வாசித்த அந்த வசனத்துல, பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாமல் இருங்கள். ஆமென். எரிச்சலை மூட்டி விடாதீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த திருத்துகிற அந்த பெற்றோர்கள் ஒரு நீடிய பொறுமையோடு, அந்த ஒரு சாந்தத்தோடு, அந்த அவர்கள் செய்த அந்த அளவின்படி அவர்களுக்கு சொல்லி அதை புரிய வைத்து அதை அடிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேல அந்த ஒரு வெறுப்பு, எரிச்சல் வரவே வராது. ஆமென். தன்னை தவறை உணர்வான். அப்பாவோ அம்மாவோ என்னுடைய நன்மைக்காக தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்கிறதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். பெற்றோர்கள் மூலியமாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அசுத்த கிரியைகள் நெருங்காதபடிக்கும், அதே போல கலாச்சார சீர்கேடுகள் அவர்கள் நெருங்காதபடிக்கும் பெற்றோர்கள் மூலியமாக தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களை கட்டி எழுப்புகிறார். ஆமென். நான்காவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். கர்த்தர் நான்காவதாக நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுக்கு போதியும், என் பிள்ளைகளை பாதுகாத்தருளும், என் பிள்ளைகளை பயன்படுத்தும். ஆமென். அப்ப பிள்ளைகளை பயன்படுத்துறதுன்னு சொன்ன உடனே நம்ம உடனே என்ன நினைச்சிடறோம்? உடனே பிள்ளை வந்து பாஸ்டர் ஆயிடணும். இல்ல இல்ல, அந்த வேலை இல்லாம வேற வேலை இல்லையா? நிறைய தொழில்கள் இருக்குது. அவங்க படிக்கலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், அல்லது ஒரு ஆஃபீஸர் ஆகலாம், ஒரு டிரைவர் ஆகலாம். எந்த வேலையை வேணாலும், தேவன் எந்த வேலையா இருந்தாலும் அதை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை இந்த விதத்தில் வளர்க்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு முதல்ல ஆசீர்வாதமா இருக்கும்படி அந்த பிள்ளையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமென். நல்ல படிப்பு படிப்பாங்க. ஆமென். உயர்ந்த வேலைகளை எடுப்பார்கள். பெற்றவர்களை தாங்குகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமென். அது எந்த வயது, முதிர்ந்த வயதிலையும் சரி, அவர்களை கனப்படுத்துறது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியில அந்த பிள்ளைகள் குடும்பத்தை எடுத்து அவர்கள் தாங்குவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நோவா என்ற பெயருக்கு அர்த்தமே, நீங்க திருக்கோணம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நோவா பிறந்த பொழுது அவங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. நோவான்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில இந்த பிள்ளை நம்மை தேற்றுவான். ஆமென். நம்முடைய கையின் பிரயாசத்துல நமக்கு உதவியாக இருப்பான். ஆமென். அவன் சம்பாதிக்கிறவனாக இருப்பான். அதை சம்பாதித்து தன்னுடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிற பிள்ளையாக, உங்களுடைய குடும்பத்தின் அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறவனாக இருப்பான். அந்தஸ்தை கட்டி எழுப்புகிறவனாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். கர்த்தர் அப்படியா பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியா பயன்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக அதை அவர் செய்வார். ஆமென். அதே சமயத்துல கர்த்தர் அந்த பிள்ளைகளை தமக்கென்று அவர் பயன்படுத்துகிறார். ஆமென். தம்முடைய ஆலயத்துல பயன்படுத்துகிறார். தம்முடைய ஊழியத்துல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் பாருங்க. நான் ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லுகிறேன். நமக்கு தெரிஞ்ச காரியங்கள். யோவான் 6வது அதிகாரத்துல 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு கர்த்தர் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு போஷித்தார் இல்லையா? அப்ப கர்த்தர் 3 நாளா பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறார். இயேசு 3 நாளா பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறார். ஜனங்கள் 3 நாளா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, சாப்பிடல. 3வது நாள் முடியும் போது கர்த்தர், ஜனங்கள்லாம் பசியில இருப்பாங்க, 3 நாள் கழிச்சு பசியில இருப்பாங்களே, இவர்களை பட்டினியா அனுப்பிவிடக்கூடாது, இவர்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களிடத்துல கேட்க, சீடர்கள் இவ்வளவு பேருக்கு எங்க நம்ம போய் சாப்பாடை ஆயத்தப்படுத்துவது? ஆனா இந்த ஒரு பையன் இருக்குன்னா, அந்த பையனிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல, கர்த்தர் அன்றைய நாளில அந்த சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த அப்பா அம்மா அந்த பையனுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு 5 அப்பமும் 2 3 அவங்க மீனையும் கூடையில வச்சுக்கிண்டு இயேசு ஏதோ பிரசங்கம் பண்ணாரு, சும்மா அந்த பக்கம் வந்திருப்பான். 3 நாள் பிரசங்கத்துல அப்படியே உட்காந்துருப்பான். சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கூட தெரியல. அந்த சின்ன பையனுடைய 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்தி 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களை அவர் போஷித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க. அந்த பிள்ளை எங்க பிறந்த? ஒரு குடும்பத்துல தான் பிறந்தான். ஆமென்.
அவனுக்கு அப்பமும் அந்த மீன் எது பெற்றோர்கள் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சாத்தான் ஒரு விஷயம் வந்து இயேசு இடத்துல கல்லை காட்டி அப்பமா மாத்துன்னு சொல்லும்போது மாத்தல. ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய அப்பத்தையும் மீனையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி அநேகரை அவர் போஷிப்பார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் பயன்படுத்துவார். ஆமென். அப்ப ஆலயத்துல வரும் பொழுது பிள்ளைகளை கர்த்தர் அவர் பயன்படுத்துகிறார். இதையும் பெற்றோர்கள் மூலியமாக தான் கர்த்தர் செய்கிறார். எல்லாமே பெற்றோர்கள் மூலியமாக தான் கர்த்தர் அவர் அதை செய்கிறார். பெற்றோர்கள் அதுல எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சபையில வரும்பொழுது சின்ன சின்ன காரியங்களை எடுத்து அதை செய்ய வேண்டும். பாருங்க. ஆமென். பெற்றோர்கள் அதை செய்ய வேண்டும். ஒரு சின்ன ஒரு சேர் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பெருக்கிற ஒரு காரியங்களா இருந்தாலும் சரி, தண்ணி எடுத்து கொடுக்கிற ஒரு காரியங்களா இருந்தாலும் சரி, அது பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். அப்ப நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். உங்களை காட்டில பல மடங்கு எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் சென்ற சபையில பாருங்க, ஒயர் தான் சுருட்டி கொண்டிருப்பேன். ஆமென். ஒயர் சுருட்டுவேன், பெருக்குவேன், டாய்லெட் சுத்தம் பண்ணுவேன். போதகர் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே அவருக்கு காஃபி எடுத்து வந்து அவருக்கு நான் கொடுப்பேன். இதைதான் நான் செய்து கொண்டிருந்தேன். அது பிள்ளைகள் கவனிப்பச்சு. பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே. அதுலயே கர்த்தரை வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அந்த இசை, அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுல கர்த்தரை பயன்படுத்தினார். நம்ம வச்சிருக்கிற மாதிரி இந்த பேடு இல்லை பாருங்க, அந்த கிளாசிக்கா வச்சிருக்க ட்ரம்ஸ், அதோட அந்த க்ரோஸ் கேஸ் இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும், அந்த ரவுண்டா இருக்கும் இல்லையா. பிள்ளைங்க அவ்வளவு சைஸ் தான் இருப்பாங்க. அந்த க்ரோஸ் கேஸ் சைஸ் தான் பையன் இருப்பான். நான் செய்கிறதை பார்த்து அவங்க தூக்கி கொண்டு வந்து உதவி செய்வாங்க. நட்டு எடுத்து கொடுப்பாங்க, அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைகள் அதை கவனித்துக் கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் அந்த தேவனுடைய ஆலயத்துல வரும்பொழுது அதுல தேவனுடைய காரியத்தை எடுத்து செய்கிறதுல தயங்க கூடாது. ஆமென். உங்க வீட்டுல நம்ம பெருக்கிறது இல்லையா? நம்ம வீட்டுல நம்ம பெருக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டுல சேரங்களை எடுத்து போடுறோம் தானே. அப்போ ஒரு சிலர் பாருங்க, நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரியம் இன்றைக்கு வரைக்கும் சபையில எடுத்து வந்து எல்லாத்தையும் செட் பண்றது. நான் வாரம் சொல்றது இல்லை அவங்க கிட்ட. என்னைக்கோ ஒரு தடவை சொன்னது, அதை பிடித்து கொண்டு வாரம் அவங்க வந்து எல்லாத்தையும் செட் பண்றது, ஆராதனை முடிஞ்சவன எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுகிறது. எல்லா காரியத்தையும் ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தியாகமோடு செய்யறாங்க. அது பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஆமென். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுது, 2 நாள் வந்து நம்ம வந்து பெருகிட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆளக்கா பழைய பண்ணுற ஆளே காண எப்பொழுதும் பெருக்கிற அம்மா தான் பெருகின்னு இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்கும்போது அது ஒரு நாளைக்கு இல்லை, அது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகள் அதை கவனிப்பார்கள். அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நேரா இதுக்கு வந்து மைக், என் பிள்ளைக்கு மைக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் யாக்கோபுடைய அம்மா வந்து இயேசு இடத்துல கேட்டாங்க. பாருங்க, என் பையன் உங்களுக்கு ஒரு ரைட்லயும் லெஃப்ட்லயும் ஒரு ஆள் உட்காரணும்னு சொல்லி கேட்டாங்க. இயேசு சொல்லிட்டாரு, அதெல்லாம் என்னுடைய காரியம் கிடையாது, போமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அது ஒரு தாழ்மையான காரியங்களில் இருந்து, ஆமென், அந்த சின்ன காரியங்களில் இருந்து தேவனுடைய காரியத்துல நம்ம பயன்பட அதுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு சிலர் பாருங்க, அப்படி செய்யும் பொழுது எனக்கு ஏதோ மெடல் யாரும் கொடுத்தாங்களா? மெடல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல வேர்த்து விருவத்து ட்ரம்ஸ் அடித்து கொண்டு இருப்பேன். ஒரு ஆள் கூட வந்து நல்லா இருந்தது பிரதர் அப்படி சொன்னது கிடையாது. ஆனால் அது யாருக்காக செய்கிறோம்? தேவனுக்காக நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், நீ சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்தோம். ஒரு சிலர் அது ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு மெடலா கொடுக்க முடியும் இல்லையா? இல்ல ஒரு பெரிய அந்தஸ்தியா கொடுக்க முடியும், அல்லது ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு ரொம்ப மதிப்பா இவர் இதை எடுத்து வச்சு பெரிய இல்ல, அந்தஸ்துக்காக நம்ம செய்கிறது இல்ல. தேவனுடைய சபையில அந்தஸ்தையோ கௌரவத்தையும் நம்ம எதிர்பார்த்து வருது இல்ல. அப்பாவுடைய வீடு, அல்லேலூயா, அவருடைய ஆலயம். ஆமென். நான் செய்வேன், ஆமென், நான் செய்வேன், என் பிள்ளை செய்யும். ஆமென். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், அல்லேலூயா, அது மற்ற பல விதத்துல கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதை எதிர்பார்த்ததை செய்யறது இல்லை. ஆமென். தேவன் நம்முடைய பிள்ளைகளை அவர் பயன்படுத்துகிறார். இங்க செய்ய வச்சு பாருங்க, பிள்ளைங்களை வீட்டுல வந்து தானே செய்வாங்க. அப்ப சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்ல வேண்டிய அந்த பிரச்சனையே இல்லை. ஆமென். ஒரு சில கணவர் வீட்டுல பெருக்க மாட்டாங்க இல்லையா? இங்க வந்து பெருக்குவாங்க. அப்ப இங்க வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிற தேவன். ஆமென். அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
அவர்களுக்கு போதித்து நடத்துகிறார். அவர்கள் மீது அவர் போதித்து அவர்களை பாதுகாக்குகிறார். அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். அவர்கள் அருமையாக சின்ன சாமுவேல் போல அப்படியே அவர்கள் வளருவார்கள். ஆமென். குழந்தை அந்த இயேசுவானவர் போல அந்த பிள்ளைகள் வளருவார்கள். தேவனுடைய சித்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூரணமாக தேவன் செய்து முடிப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம எழுந்து நிற்கிறோம்.